வணக்கம். இன்று நாம் எமது KAS சத்தியமணி நூலகத்தின் தாயார் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களால் எழுதப்பட்ட நூல் ஒன்றினை பற்றி பார்ப்போம். வெற்றிக்கு வழிகள் தேவை. இந்நூலானது திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களின் கவிதைகள், நினைவு பதிவுகள் மற்றும் சமூக சிந்தனைகளை உள்ளடக்கிய தொகுப்பு நூலாகும். இது 2019 ஆண்டு தேசிய கலை இலக்கிய பேரவையால் வெளியிடப்பட்ட 131 பக்கங்களை கொண்ட நூலாகும். KAS சத்தியமணி நூலக தாயினால் எழுதப்பட்ட ஒன்று. வெற்றி என்பது எளிதில் கிடைப்பதல்ல. அதற்கு பின்னால் வலி, தியாகம், பொறுமை, போராட்டம் ஆகியவை இருக்கின்றன என்ற கருத்தை இந்நூலின் தலைப்பே வெளிப்படுத்துகிறது. நூலின் பல கவிதைகள் வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து பிறந்தவை. இந்த நூலில் இடம்பெறும் கவிதைகள் பல்வேறு கருப்பொருட்களை தொடுகின்றன. தாய்ப்பாசம், குடும்ப உறவுகள், சமூக நீதி, கல்வியின் முக்கியத்துவம், போரும் இடம்பெயர்வும், மனித நேயம், கம்யூனிஸ்ட் இயக்க நினைவுகள், நண்பர்கள் மற்றும் தோழர்களுக்கான அஞ்சலிகள், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல், இலக்கிய ஆளுமைகளுக்கான வாழ்த்து கவிதைகள், அனுபவத்தில் இருந்து பிறந்த கவிதைகள். இந்த கவிதைகள் கற்பனையில் உருவானவை மட்டுமல்ல, ஆசிரியர் வாழ்ந்த சமூக, அரசியல், குடும்ப அனுபவங்களின் வெளிப்பாடுகளாக அமைந்துள்ளன. தேசத்தின் குரல். சில கவிதைகள் யுத்தம், இடம்பெயர்வு, இழப்புகள், மக்களின் துயரங்கள் போன்றவற்றை பதிவு செய்கின்றன. இதனால் அவை ஒரு காலத்தின் வரலாற்று சாட்சியாக அமைகின்றன. மனித நேயத்தின் பாடல்கள். மரங்கள், ஆசிரியர்கள், சமூக பணியாளர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரின் பங்களிப்புகளை பாராட்டும் கவிதை இதில் உள்ளன. இதன் ஆசிரியர் ஒரு கவிஞர், ஒரு தாய், ஒரு ஆசிரியர், ஒரு சமூக போராளியின் துணைவியார், ஒரு விடுதலை போராளியின் தாய், மனித நேயவாதி, ஒரு நூலகத்தை தன் தேசத்திற்கு வழங்கிய தாய் என்ற பல முகங்களுடன் வாசகர் முன் நிற்கின்றார். இந்த நூல் சிக்கலான இலக்கிய மொழியில் எழுதப்படவில்லை. பொதுமக்களும் மாணவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. அதனால் இது கவிதை தொகுப்பாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களின் தொகுப்பாகவும் கருதப்படுகிறது. ஒரு வரியில் சொல்வதாயின், வெற்றிக்கு வழிகள் தேவை என்பது வாழ்க்கையின் துன்பங்களையும் தியாகங்களையும் கவிதைகளாக மாற்றிய ஒரு பெண்ணின் மனப்பதிவு. இதன் வெளியீடு பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தில் அதிபர் திருமதி சுலபாமணி கணேசமூர்த்தி தலைமையில் வெளியிடப்பட்டது. திரு சோ தேவராஜா, திருமதி கோகுலா மகேந்திரன், திரு சபா குகதாசன், அதிபர் ஸ்ரீகாந்தன் வரதராஜா ஆகியோர் இந்நூலை வியந்து பேசினார்கள். மேலும் இம்மாதம், அதாவது ஆனி மாதம் 26 எமது நூலக தாயார் திருமதி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் எம்மை விட்டு விடை பெற்ற மாதம் என்பதால் இம்மாதம் முழுவதும் அவரின் தகவல்கள் அடங்கிய தொகுப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். நீங்களும் எம்முடன் இணைந்து பயணியுங்கள். நன்றி.